பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில மாதங்கள் தவிர்த்து இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படி கர்த்தர் என்னை பணித்தபடினாலே அவருக்கு நன்றி சொல்கிறேன். பொதுவாகவே நான் செய்தி கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் தான் ஆயத்தமாவேன். பல செய்திகள் ஆயத்தம் உண்டு. ஆனால் எந்த செய்தி எங்கே பேச வேணுமோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லி போகிற வழக்கம் பெற்றவர். நான் வருஷக்கிரமமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறது உண்டு. அப்ளிகேஷன் இதெல்லாம் கொடுக்கலாம் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சில வேலையில் கொடுக்குற வசனங்கள் அப்படி இருக்கிறது இல்லை. நான் பிறகு உட்கார்ந்து அதை சரி செய்வதற்குண்டான நேரமும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. ஆகினாலே கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அவதமாகவே எழுதி வைப்பேன், அதை தியானிப்பேன், பிறகு அதை சொல்லக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாள் இந்த செய்தி தான் கொடுக்க வேண்டுமா என்று மறுபடியும் கூட நேற்று இன்னொரு செய்தி ஆயத்தம் பண்ணிவிட்டேன். எனக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த சிந்தை எனக்கு கொடுத்தார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பிஃபோர் ஆனர் இன் ஹம்பிள்னஸ் இஸ் ஹம்பிள்னஸ் என்று என்னோடு கூட பேசினார். நான் அந்த பொருளின் பேரில் தியானம் பண்ணிவிட்டேன். ஆனால் இடையில திரும்பமாக ஒரு செய்தி ஆயத்தம் பண்ணினேன். அது கிரமமாக ஆயத்தம் பண்ணினாலும் கூட அதை சொல்ல முடியவில்லை. இரவு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். திரும்பவும் இந்த வார்த்தை கொடுத்து இதை ஊர்ஜிதப்படுத்தும்படி தான் இன்றைக்கு ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலிருந்து அருமையான கர்த்தருடைய தாசன் உசியா ராஜாவை குறித்து பேசினார். தாழ்ச்சியில் என்னை நினைத்ததால் சிலுவை வரை நீர் தாழ்த்தின அன்பினானதை நினைத்து நன்றியால் என்று பாடி மகிமைப்படுத்தும்படி செய்தார். பிரியமானவர்களே, நாம் அந்த டேபிள் தியானத்தில் நாம் கேட்ட பொழுது நாம் சரீர பிரகாரமாகத்தான் இருக்கிறோம், அவ்விதமாகவே தான் நம்ம இங்கே வரக்கூடாது. நாம் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டவர்கள். ஆவின் சிந்தையோடு கூட ஆவியானவர் நடத்துவதோடு கூட ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிற பிரகாரமாகத்தான் பூமியில் வாழ வேண்டும். அப்படித்தான் தேவ திரு சன்னிதானத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டோம். ஆகினாலே அந்நிலவே கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறான் என்று விசுவாசிக்கிறேன். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம், தூங்குகிறவர்கள் இரவிலே தூங்குவார்கள், நாம் எல்லாரும் பகலுக்குரியவர்கள். அதனாலே உங்களை விழிப்பாக இருக்கும்படி பட்சமாய் கேட்கிறேன். என்றால் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள். 45 நிமிடம் 50 நிமிடம் பேச வேண்டும். கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய மனது அவிதமாகவே அது தன்னுடைய வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். அதனால் கிறிஸ்துவின் சிந்தையால் இருக்க நாங்கள் உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து கர்த்தருடைய இருக்கும்படியாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25 உள்ள வசனங்கள். என்னாகும் புத்தகம் 6, 24, 25. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசம் பண்ணி உண்மையில் கிருபையார்க்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. The Lord bless you and keep you. The Lord make his face to shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you peace. தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசமாக்கி கர்த்தர் உங்களை தொடர்ந்து காப்பாராக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் தான் அந்த வாக்கியம் வருகிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. பிஃபோர் ஆனர் இஸ் ஹம்பிள்னஸ். ஹியூமிலிட்டி. பிஃபோர் ஆனர் இஸ் ஹியூமிலிட்டி. பிரியமானவர்களே, இந்த மேன்மை, கனம், பெருமை, கௌரவம், மதிப்பு இதெல்லாம் மனிதன் தேடுகிற காரியம். இந்த உலகத்திலே மனிதன் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். மனிதன் தன்னை குறித்து எப்போதும் பேசுகிறதை மிகுந்து ஆவல் உண்டு. தான் செய்த காரியங்கள், தான் செய்த முடித்த காரியங்கள், தான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்று கம்பேர் பண்ணி பேசுவாங்க. நான் ஒரு முறை இந்த வஉசி மைதானத்தில் நடந்து போய் கொண்டிருந்த மாலையில்
அப்போ பெரியவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். பெரியவர்கள் சேர்ந்து எல்லாம் கவர்மெண்ட்டில் அங்கு இருந்து ரிட்டையர் ஆனவர்கள் போல பெரிய உத்தியோகம் வைத்தவர்கள். அவர்கள் தாங்கள் என் நிலையில் இருந்தார்கள் என்பதை ஒருவருக்கு ஒருவர் பேசி அகமுயர்ந்தார்கள். அது அவர்களுக்குரிய ஒரு பெரிய குணம், நல்ல காரியம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் இருந்த பொறுப்பு, வகித்த பொறுப்பு, இதை குறித்தெல்லாம் அவர்கள் பேசிட்டு சிந்தித்து அளவாளிக் கொள்வது மிகுந்த சந்தோஷமான காரியம்தான். அதனால இந்த கனம், இந்த பெருமை, இந்த கௌரவம், இந்த மதிப்பு இதெல்லாம் மனிதனுக்குரியது, மனிதன் தேடுகிறது. ஆனால் மாட்சிமை, மகத்துவம், மகிமை இதெல்லாம் ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்குரிய காரியம் அவர் விரும்புகிறது, அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் நம்முடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கிறார். இந்த பெருமை பேசின, பெருமையாக இருந்த சாத்தானை தேவன் தள்ளி போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் பெருமை பேசுகிற உடலுள்ளவன். பெருமை பேசுவாய் அந்த மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். வானத்துக்கு இருவேன், சிங்காசனத்தில் வீட்டிருப்பேன், ஒளிப்படத்தில் இருப்பேன் என்று சொன்னவன் சாத்தான். சாத்தான் தன் பெருமை பேசினபடினாலே, பெருமையாய் சிந்தித்தபடினா, பேசக்கூட இல்லை, சிந்தித்தான் மனதில், அவ்வளோதான். அவனை பெருமையை ஆண்டவர் அறிந்தவராக அவனை கீழே தள்ளி போட்டார். அதனால பெருமை சாத்தானுக்குரிய என்பதை நாம் அறிந்தவர்கள். நமக்கெல்லாம் கர்த்தர் தேவ கிருபையை கொடுத்து காத்து வருகிறார். ஆகினாலே தேவன் விரும்புவது ஹியூமிலிட்டி, தாழ்மை. தாழ்மைக்கு முன் மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 9 உள்ள வசனங்கள் நாம் நன்றாய் அறிந்தவர். பல வேளைகளில் நாம் ஆராதனையில் அதை வாசித்து தியானிக்கிறது உண்டு. அங்கே ஆண்டவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். சாத்தான் தேவனைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ ரூபம் கொண்டவர். பாருங்க, தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடி, நாம கொள்ளைனா கொலை செய்து திருடி கொண்டு வருகிறது, எடுத்துக்கொண்டு வருகிறது. கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் என்ன செய்தாரா? தம்மை தாமே தாழ்த்தினார். எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. நம்ம அவருடைய பிள்ளைகள் தானே, நம்மளுடைய பிள்ளைகள் தானே. நமக்கு உலகத்தில் எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கலாம் ஐயா, சகோதரா சகோதரியை. நமக்கு கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறான். கல்லூரிகளில், வேலை செய்கிற ஸ்தலங்களில் உயர்வான ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிற அநேக கர்த்தருடைய தாசர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அந்த உயர் பொறுப்பை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் கர்த்தருக்கு இருந்தது. இருந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை என்பதை அவரோடு உடன்படியாற்றுகிறவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவரை சாட்சியாக அங்கே வைத்திருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அதனாலே ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது அவர் ஆண்டவராகவே வராமல் அவர் இந்த பூமியில் வந்து பிதாவே என்று தம்மை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார். நான் தான் பிதா, நான் தான் கர்த்தர், நான் தான் ஆண்டவர், என்னை நீ வணங்க வேண்டும் என்று சொன்னாரோ. நாம் அறிந்திருக்கிறோம், பிதாவே பிதாவே, எப்பொழுதும் பிதாவை நோக்கி ஆண்டவர் கூப்பிட. காரணம், பரலோகத்திலிருந்து இந்த பூமியில் வந்தபடினாலே, பரலோகத்துக்கு அவர் திரும்பி போறபடினாலே, அவர் ஆதியிலே வார்த்தையா இருந்த தெய்வம் மாம்சம் எடுத்து இந்த பூமியிலே நமக்குள் வந்து திரும்ப மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு இருந்து இன்றைக்கு நமக்குள்ளே வாசமாய் ஆவியா இருக்கிறபடினாலே, அந்த ஆவியான தெய்வம் சொல்கிறார், தேவனுடைய ரூபத்தை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வந்தார் என்று வாசிக்கிறோம். Did not count equality with God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. சிலுவையில் மரணவரி என்றமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். He humbled himself by becoming obedient to the point of death. மரணவரி என்றமும் அவர் கீழ்ப்படிந்தார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். Therefore God has highly exalted him and bestowed on him. நான் வாசிக்கிறோம். 10வது வசனத்தை கொஞ்சம் ஆங்கிலத்தில் வாசிப்பீர்களா? பிலிப்பியர் 2:10. At the name of Jesus, every knee should bow in heaven and on earth and under the earth, and every tongue declares that Jesus Christ is Lord, to the glory of God Father. எல்லா நாவுகளும் கர்த்தரை அறிக்கை பண்ண வேண்டும், எல்லா முழங்காலும் முடங்கப்பட வேண்டும்.
ஒருவேளை நாம் இங்கே வரும்பொழுது முழங்கால் முடக்கி வருகிறது இல்லை, நான் நம்முடைய இருதயத்திலே தாழ்த்தி, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நம்முடைய கிருபாசனத்துக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. நான் பாடி கேட்டது போல, நான் யோகியன் அல்ல இயேசுவே, உம்முடைய அன்பை நான் பெறுவதற்கு நான் யோகியமானவன் அல்ல, என்றாலும் என்னை தகுதிப்படுத்தி தேவ கிருபாசனத்துக்கு வர எனக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே என்று அவரை நாம் மகிமைப்படுத்தி பாடினோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 11வது வசனத்திலே, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கைப்படும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். எவ்வளவாக தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவாக உயரமான சிங்காசனத்திலே அவர் வீட்டிருக்கிறார். நாம் கேட்டோம், உசியா மரித்த பொழுது ஆண்டவர் சிங்காசனத்துக்கு போனார். உசியா ராஜாகும்படியான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவனுக்கு கொடுத்து கேட்டோம், பின் அந்த சிந்தனை இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்று நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. And every tongue confess that Jesus Christ Lord to the glory of the Father. எல்லா நாவுகளும் கர்த்தர் என்று அறிக்கிற வேண்டும். பல வேளைகளில் நான் கவனிக்கிறது உண்டு, மன்னிக்க வேண்டும். தேவனே 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 என்று தான் நம்முடைய ஆராதனைகள் அதிகமாக நாம் சொல்கிறோம். கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசுவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உடைய கல்வாரின் ரத்தம் என்று ரத்தத்தையும் ஆண்டவரை கர்த்தர் என்று அறிக்கிறதையும் குறைத்து இருக்கிறதை கவனிக்கிறது. தேவனே தேவனே சொல்லலாம். ஏன் தேவன் என்று சொல்லக்கூடாது? ஆண்டவராய் இயேசுவே தேவன் என்று சொன்னாரே, அவர் பிதா என்று தான் சொன்னார். நீங்க கவனித்து பார்ப்பீங்களா? வேதத்தில் பிதாவே பிதாவே என்று சொன்னால் ஆரி தகப்பன், அவருக்கும் தகப்பன் எனக்கும் தகப்பன், அதனால் ஒரு பிதாவே என்று கூப்பிடுகிறார். வேற எந்த கடவுளையும் அவர்கள் யாரும் அப்படி கூப்பிடுகிறது இல்லை. ஆண்டவர் ஐசு மாத்திரமே பிதாவே என்று சொல்வார். என் பிதாவே உரிமையோடு சொல்வார். நமக்கு ஒரு கர்த்தர் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் நாம் அறிந்த வேத பாகமாக இருக்கிறனாலே நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி போக விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை குறித்து என்ன கற்றுக்கொண்டார் என்றும் நமக்கு கற்று அதில் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தயவாக. அதில் மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்ல என்று சொல்கிறார். என்ன தகுதி இல்லைங்களா? பாருங்க, அறிக்கையிடுவோமே. மேன்மை பாராட்டுவது நம்ம ஒருவருக்கும் தகுதி அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்ல. இவர் பாருங்க, 14 வருஷத்துக்கு முன்பு, அதில் நம்ம படித்தால் 14 வருஷத்துக்கு முன்பு அவர் 3ஆம் வானவரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து சொல்கிறார். அவர் தன்னை பற்றி இங்கு சொல்லாமல் கிறிஸ்துவை மையப்படுத்தி சொல்லுகிறதே நான் வாசிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷனை அறிவேன், நான் வானத்துக்கு ஏறினேன், நான் சிங்காசனத்தில் வீற்றிருப்பேன். அந்த சேர்த்து பாருங்க. பவுலுடைய அந்த சிந்தையும் சாத்தானுடைய சிந்தையும் எப்படிப்பட்டதா இருக்கிறது. 3ஆம் வானவரத்துக்கு போனதாக அவர் சொல்கிறார். இந்த பகுதியை அவர் 20 வருடங்கள் கழிப்புதான் 20 வருடங்கள் கழித்து தான் இந்த பகுதி எழுதுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களானால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சவுலாயிருந்து பவுலான அந்த காரியத்தை அவர் இங்கே சொல்லவில்லை. மாறா 20 வருடம் கழித்து ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன? மிஷினரி ஊழியத்துக்கு அவர் போகும் பொழுது, அவர் மிஷினரி பயணம் செய்யும் பொழுது, பல சபைகளுக்கு செல்லும் பொழுது, கர்த்தருடைய வேலை செய்யும் பொழுது, கர்த்தர் அறிந்தாத மக்களிடத்தில் போகும் பொழுது அவருக்கு அந்த ஆவிக்குரிய பலன் அவசியமாக இருந்தது. நீங்கள் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மெத்த படித்த பண்டிதர், நியாயப்பிரமாணத்திலே தேறினவர், கமாலின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் கற்றுக்கொண்டவர். கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள்தான் அவர் போய் அடித்து தொந்தரவு செய்யும்படியாக எழுது வாங்கி போனார். அப்படி போன சந்தர்ப்பத்தில் தான் ஆண்டவர் அந்த சவுலை பிடித்தார். நமக்கு அறிந்திருக்கிறோம், பல முறை நாம் கேட்ட காரியங்கள். சவுளுடைய கண்களில் நேர்கோர்வை இருந்தது, அவருடைய வளைந்த கால்கள், அவரை பார்க்கும்பொழுது எந்த ரூபம் கிடையாது, ஆனால் ஞானவான். அவர் சொல்கிறார், என்னை உயர்த்தாதபடி சரீரத்தில் ஒரு முள் கொடுத்து கொடுவார். சொன்னா நானுங்க சொல்ல இல்லையா, நான் ஒரு என்ஜினியர், நான் கமலியலின் பாதத்தில் கற்றுக்கொண்டவன், எனக்கு கட்டடக்கலை தெரியும், நான் ராஜா கூட பேசுவேன் தெரியுமா,
எனக்கு ரோம பாஷை தெரியும். அவரு தான் சொல்கிறாரு இல்லையா, எனக்கு பாஷைகள் எல்லாம் தெரியா சொல்லா இல்லையா. ஆனால் அவர் சொல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் அறிவேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எந்த அளவுக்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். மேன்மை பாராட்டுதல் தகுதியில்லை என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிறான். அது சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாங்க சொல்கிறான். அது தன்னை குட்டும் சாத்தான் இப்பெல்லாம் தன்னை உயர்த்த முடியாது. சில வேளைகளை நான் சிந்திக்கிறது உண்டு. 2-3 நாட்களுக்கு முன்பாக எனக்கு இடுப்பு ரொம்ப பிடித்து கொண்டது. நடக்க ஸ்டெப் வைக்க முடியல. நேற்று வரையில் அப்படி இருந்தது. ஆனால் ஜெபித்தேன் ஆண்டவர்கிட்ட. சாப்பிட்டதில் ஏதோ தொந்தரவு இருக்கிறது தான். ஜெபித்தேன், இந்த கால ஆண்டவர் விடுதலை கொடுத்த. காலையிலே அப்படி தான் எழுந்திருக்கும் போது நடக்க முடியவில்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன், பாருங்க ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்தார். சில வேளை பலவீனங்கள் நமக்கு அனுமதிக்கிறது நோக்கம், நம்மை நாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஆமாம், இந்த சீரகத்துக்கு மிளாற்றினாலும் வெந்தயத்துக்கு உருளையினால் ஊற்றுவாங்களாம். நம்மளுடைய நிலை என்னன்னு ஆண்டவர் அறிந்து இருக்கிறார். அதனால அத்தக்க சில காரியங்களை செய்து விடுவார். நம்ம எந்தெல்ல நேரத்தில் உயர்த்துகிறோமோ பெரிய காரியங்களை செய்து, சில ஊழியர்கள் எல்லாம் பார்த்தா பெரிய காரியங்களை செய்திருப்பாங்க, ஆண்டவர்கிட்ட போய் நெடுஞ்சாக்கடையாக விழுவாங்க. சில காரியத்துக்கு ஆண்டவர் பார்த்து வருகிறதுக்கு நேரமே கிடைக்காது, ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களால் தான் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில வேளைகளில் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது உண்டு. நேரம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் விடுவார்கள். கடந்த வாரத்தில் நம்முடைய கர்த்தருடைய தாசன் அவர்கிட்ட பேசும் பொழுது சொன்னார்ல, இங்கே அம்மா ஓய்வே இல்லை பாருங்க, 82 வயது தாசன் ஓடிக்கொண்டே இருந்தார். கர்த்தருக்காக ஓடுகிறதுல அவ்வளோ வைராக்கியம் அவருக்கு அந்த வயதில். பெரிய சந்தோஷம் எனக்கு அவர் நினைக்கும் பொழுது. ஆனால் அவர் சொன்னார், என்னோட ஊழியத்தை செய்யும்படியாக நான் ஒருவரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த அந்த சிறைச்சாலை ஊழியத்துக்கு செய்து நான் இந்த பக்கம் வரும்பொழுது அவர் அங்கே போகிறார். பெரிய சந்தோஷம் அவருக்கு என்று அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை நியமித்தது போல அவரும் நான் அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்களேன், கர்த்தருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆண்டவர். அதனால 1 ராஜாக்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரும் கூட அங்கே போயிருக்கிறார் அந்த பரதேசுக்கு. இங்கே 3ஆம் வானம் வரைக்கும் போனதுங்கிறது பரதேசை குறிக்கிறது, பேரடைஸ். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நான் படிக்கும் பொழுதும் கூட ஆண்டவராகிய இயேசு பரதேசுக்கு போன உயிர்த்தெழுந்தவுடனே நேராக பரதேசுக்கு போய் கட்டுண்ட ஆவிகளை பேதுரு எழுதுகிறார். அவருக்கெல்லாம் ஆண்டவர் வந்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து வந்ததையும், அங்கே கட்டப்பட்டிருக்கிற நோவா முதல் அங்கு கட்டப்பட்டிருந்த நீதிமான்களே அவர்களுக்கு கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை கொடுத்த மகத்துவத்தை வெளிப்படுத்தி அவர் திரும்ப வந்து 40க்கும் அதிகமான சனங்களுக்கு, 500க்கும் அதிகமான மக்களுக்கு மன்னிக்க வேண்டும். 40 நாள் அவர் இந்த பூமியில் தாம் உயிரோடு வந்ததை காட்டி 50ஆம் நாள் பரமேறி போகிற அந்த காட்சியை தான் அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் படிக்கிறோம். ஒலிவ மலையிலிருந்து அவர் பிரயாணப்படுகிறார். ஆகினால அந்த போன ஆண்டவர் திரும்பி வருவார் என்று சொல்லி மத்தேயு 24 நாம் படிக்கும்போது எப்படி போனாரோ அப்படியே வருவார் என்று மத்தேயு எழுதுகிறார். அப்போ சரீரத்தோடு வந்த ஆண்டவர் அந்த சரீரத்தை சிலுவையில் கொடுத்த பின்பாக ஆவின் சரீரத்தோடு கூட அவர் பரமேறி போகிறதை நாம் காண முடியும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 3ஆம் வானம் வரைக்கும் போனேன், 3ஆம் வானம் வரைக்கும் போனதாகவும் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தேனோ தேவன் அறிவார் சொன்னார். பாருங்க, என் நிலையில் அவர் அங்கே 3ஆம் வானத்துக்கு போனார் என்று அவர் அறிக்கையிடும் பொழுது நான் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்துக்கு புறம்பான தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவர். இந்த ஆவிக்குரிய ஜீவித்தில் இந்த சரீரத்தில் நாம் வாழும் பொழுது நம்முடைய செய்கை, நம்முடைய நினைவு எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, நம்முடைய நினைவை தூரத்திலிருந்து அவர் அறிகிறார் என்று சொல்லி. எத்தனை பேரை நாம் சிந்தித்திருக்கிறோம். நாம் ஏதாவது தவறாக நினைக்கும் பொழுது, நான் எதையும் தவறாக யாரை குறித்து நான் நினைக்கிறதுலேருந்து நாம் சொல்ல முடியாது. பல வேளைகளில் ஒருவரை குறித்து நினைக்கும் பொழுது, அவர் செய்கையை நினைக்கும் பொழுது நம்முடைய மனது நம்மோடு கூட இடைப்படும். அவர் நல்லது செய்தாலும் தப்புதல் செய்தாலும், ஒருவேளை நல்லது செய்தால் தப்பிதமான பார்வை இருக்கும், தப்பிதமாக செய்தால் நல்லதான பார்வை இருக்கும். நல்லதே தவறென்றும் தவற நல்லதென்றும் மனிதன் சொல்லிவிடுவார். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நமக்குள் பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார், டிசைனிங் ஸ்பிரிட்.
நாம் என்னதான் பேசுகிறோம், என்னதான் பார்க்கிறோம், நம்மோடு கூட அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார். பவுலோடு பேசினார் ஆண்டவர். 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போய் அங்கு பவுலோடு கூட பேசுகிறார். என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பவுலுக்கு அங்கே தெரிவித்தார். நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் சும்மா வெறுமனே வாசிக்காதபடி அந்த வசனத்தை திறந்து வைத்து அந்த நாளில் எனக்கென்று கர்த்தர் என்ன வைத்து இருக்கிறார் என்று நாம் இருக்கிற அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? நான் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றது விரும்ப மாட்டேன் பாருங்க. ஏதாவது எங்கள் பிள்ளைகள் அது விரும்புவாங்க, போகிறது உண்டு. நான் எப்பொழுதும் சாப்பிட்றது தான் சாப்பிடுவேன். என்னோட ஒரு நண்பர் சொன்னார், இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன செய்யலையோ புதுசாக அந்த டிஷ் இருக்கோ அதுதான் சாப்பிடுவாங்க. நீங்கள் என்னென்னா எப்போ பார்த்தாலும் அந்த இட்லி என்னது வீட்டில் கிடைக்காத பொருளாக்கும், ஆனால் அதுதான் எனக்கு இலகுவாக இருக்கும், நான் சாப்பிட்டு கொள்வேன். ஆகினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகினா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறத வேதத்திலிருந்து நம்ம அறிந்திருக்க வேண்டும். வேதத்தை படித்துட்டு கர்த்தர் எங்களோடு பேசினார் திருப்தியாக போகக்கூடாது. என்ன பேசினார் என்று செயல் வடிவாக வெளியே வர வேண்டும். இந்த நாள் நான் வேதம் படித்த பொழுது அந்த வேதத்தில் நான் படித்த காரியம் என்ன, அந்த ஒரு வசனம் என்னோடு பேசுகிறதே அந்த வாழ்க்கை அந்த வசனத்துக்கு அந்த நாளுக்கு போதுமானதா என்றதா அல்லது நுனிப்பில் மெய்கிறது போல நான் வசனத்தை வாசித்து விட்டு அப்படியே போய்விடுறது. மாலையில் வாசித்துட்டு அப்படியே போய் விடுகிறது. சிலரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பார்த்துருக்கிற டைரி வைத்துக் கொள்வார்கள், அதில் ஒரு வசனத்தை எழுதி வைத்துக் கொள்வார்கள். அப்படி பழக்கப்பட்டவர்களாம் நம்ம சபையில் இருக்கிறார்கள், நான் பார்த்துருக்குறவங்களே. அந்த நாளில் பேசின வசனத்தை டைரியில் எழுதி வைத்துக் கொள்வார்கள் நாள் காட்டியில். ஏனென்றால் அந்த வசனம் ஒரு சிந்தையாக இருந்திருக்கும். ஒரு முறை ஒன்று இடத்துல கேட்டார், வசனத்தை எப்படி தியானிக்கிறது என்று ஒரு சகோதரர் கேட்டாங்க. நான் சகோதரோடு ஐக்கியமாக நான் பின்னால் கூடும் பொழுது அப்படி ஒரு கேள்வி வந்தது. அப்பொழுது நம்முடைய அப்பச்சன் கேபி அப்பச்சன் சொன்னார்கள், இந்த வசனத்தை தியானிக்க போகணும். இந்த மாடு புல்லை மேய்து பார்த்துருக்கியா, அப்படியே மேய்துட்டு அது படுத்துக்கொண்டு பிறகு என்ன செய்யுமா அப்படியே சாப்பிட்டதை மென்று கொண்டு இருக்கும். இது மாட்டின் அனுபவம். நம்முடைய அனுபவம் இல்லை. வசனம் படித்தா அந்த வசனம் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு நல்ல அனுபவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால இந்த கால வேளையில் லூக்கா 24:31 he vanished from the sight and grasp. அப்படியே காணப்படாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவரோடு சீசர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது என்று அங்கே வாசிக்கிறோம். எல்லாம் பாருங்க, இப்ப ஆண்டவர் ஆவியில் இருக்கிறார். சரீர பிரகமாக இருக்கும் பொழுது தொட்டினார்கள், அப்போஸ்தலர்களை தொட்டார்கள், பாட்டினால் பேசினால் வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு ஆவியில் இருக்கிறார். இப்பொழுது அவரை தொட முடியாது. அந்த மரியாள் ஆண்டவரை தொட வேண்டும் என்று விரும்பினார். கலையிலிருந்து வெளியே வந்த உடனே ஆண்டவரை தொட பார்த்தேன். என்னை தொடாதே மரியாதை, நான் இன்னும் தேவனிடத்தில் போகவில்லை, நான் தேவனிடத்திலும் போகிறேன் சொன்னார். நான் சீசத்தில் போய் சொல்லு, நான் உயிர் தெழுந்ததில் போய் சொல்லு என்று சொன்னார். இன்னும் நான் தேவனிடத்தில் போகவில்லை. உயிர் தெழுந்தும் ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் பூமியில் இருந்தார். எம்மா ஊருக்கு போகும்பொழுது ஆண்டவரும் கூட போகிறார். கூட போகிறது அவருக்கு காண முடியவில்லை. பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அந்த சம்பவங்களை. இந்த நாள் நடந்த சம்பவம் என்ன நடந்தது என்று ஆண்டவர் கேட்டார். சொல்கிறார், இந்நாளிலே இந்த யூதேயாவில் நடந்த காரியங்களை அறியாதிருக்கு அந்நீராய் ஆண்டவர் எப்படி போயிட்டாருங்க. பல வேளைகள் அப்படித்தான். நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுவோம். ஆனால் நம்முடைய காரியத்தை நாம் செய்வோம். கர்த்தர் என்னோடும் நம்மோடும் நம்ம மத்தியில் இருக்கிறார் என்பதை நாம் உணராதபடி சரீரத்தில் தான் இருக்கிறோம், பாவ சரீரம் இல்லையா. ஆனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற உணர்வே இல்லாமல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்து இல்லாமல் இருக்கிறது தான் என்று சொல்லுவேன். தேவன் நம்மை அறிவார். God is know everything. நம்மை அறிவார், நம் சூழ்நிலைகளை அறிவார், எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்கிறோம் என்பதை அறிவார். யோவான் சொல்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி யோவான் இடத்துல வந்து பேசின பொழுது, ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். அப்படித்தானுங்களே, என்னை கொடுத்து நம்மை கொடுத்து ஆண்டவர் அறிந்தவர் தானே. ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்று நம்மை நாமே சிந்தித்து நம்மை செறிபலி கொள்ளும்படியாக ஆண்டவர் தருணத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 1 Corinthians 9:9 9-11 அந்த 1 Corinthians 1
1:9 வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருப்பதற்காக அழைத்த தேவன். இதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறார் பாருங்க. நம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருந்தால் தான் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்க முடியும். ஆண்டவராக சொல்கிறார், என் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய நாத்தான்கள் கேட்குறான், ஆண்டவரே நான் பிதாவை பார்க்க வேண்டும், எனக்கு காட்டுங்க. அவனுக்கு ஒரு பெரிய விருப்பம். ஆண்டவரோடு அந்த நாத்தான்கள் இருக்கிறார், பிதாவை எனக்கு காட்டும் மறுப்போர். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் இவ்வளவு காலம் உன்னோடு உணர்ந்து நீ என்னை அறியவில்லையா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிற நாம் அறிந்து இருக்கிறோமா? நான் பேசும் பொழுது பயபக்தி காணப்படுகிறதா? வேலை ஸ்தலங்களில் ஆட்டும், சகோதரருக்கு மத்தியிலே, சகோதரருக்குள்ளே, குடும்பத்திலே நம்முடைய பேச்சு எப்படிமா இருக்கிறது? யூதாசை குறித்து சொல்லும் பொழுது பேச்சு வெளிப்பட்டது. அப்படிதான் வாசிக்கிறோம். யூதாஸ் குறித்து தான் சொல்றாங்க, அந்த பேச்சினால் பிடிபடுகிறது, பேச்சு வெளிப்படுகிறது. நாம் தேவனோடு இருந்தால் நாம் எப்படி பேசுகிறோம் என்பதை கேட்கிறவர்கள் அறிந்து கொள்ள. தேவ புருஷன் அவன் கர்த்தருடைய பிள்ளை. ஏன்னா நம்முடைய பேச்சு கர்த்தரை கொடுத்தே இருக்கும். சிலர் அரங்களை கொடுத்தும் குதிரையை கொடுத்தும் பேசுவார்கள். நானும் தேவனாய் கர்த்தரை கொடுத்து பேசுவேன். மேன்மை வாரணும் முடிந்து விழுந்தான், நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். தேவனை கொடுத்து பேசுகிறவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்க? தைரியசாலிகளாக இருப்பார்கள். கர்த்தருக்குள் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளத்தக்க சக்தி அவர்கள் கொடுத்து தைரியமா இருப்பார். காரணம் என்ன? ஆயத்தம் என்னும் பாதரட்சி அவங்களுக்கு இருக்கிறது, விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கிறது, நீதி என்னும் சால்வையும் இருக்கிறது, ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை விட்டு கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் ஆயத்தமாய் தைரியமா இருப்பாங்க. எதை கண்டும் பயப்படுகிறது இல்லை. இந்த உலகத்தில் தைரியமாய் வாழும்படித்தான் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை, தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால் 1 Corinthians 2:9-11 உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது டைம் போயிடுச்சு. மனுஷனுடைய ஆவியை கொடுத்து அங்கே பேசுகிறார். தேவனுடைய ஆவி அங்கே பார்க்கிறோம். அந்த இடத்துல தேவனுடைய ஆவியை பார்க்கிறோம், மனுஷனுடைய ஆவியும் பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி இல்லாமல் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான் என்று அங்கே சொல்கிறார். மனுஷனுடைய ஆவியெல்லாம் மனுஷனுக்குரிய அறிய மாட்டான். ஒரு மனிதனோடு மனிதன் பேசும்பொழுது எந்த ஆவியில பேசுகிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், அதனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறான். வேதம் சொல்கிறது. அந்த இங்கிலீஷ் பைபிளில் கொஞ்சம் வாசிங்களேன். 1 Corinthians 2:9-11 உள்ள வசனங்கள் இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் வாசிங்க. நிறுத்தி அதை மைக்கில் வாசிங்கள், நிறுத்தி. But as it is written, eye has not seen, not ear heard, nor have entered into the heart of a man the things which God has prepared for those who love him. But God has revealed them to us through his Spirit, for the Spirit searches all things, yes, the deep things of God. For what man knows the things of a man except the spirit of the man which is in him? Even so, 1 Corinthians 2:9. Even so, no one knows the things of God except the Spirit of God. கர்த்தருக்கு ஒரு காரியமும் மனுஷனுக்குரியதே மனுஷன் அறிந்து கொள்வான். தேவனுக்குரிய தேவாவி இருந்தால்தான் அறிந்து கொள்ள முடியும். மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குரிய காரியங்கள் தான். பறவைகளில் நாம் எந்த ஆவியிலால நடத்தப்படுகிறோம் என்று கவனிக்க வேணும். மனுஷனுடைய ஆவி மனுஷ காரியங்களை குறித்தே தான் இருக்கும். எப்படி தன்னை உயர்த்தி கொள்ளலாம், தான் என்ன வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கிற, உன்னை எப்படி மாற்றி இருக்கிறாரு. சவுலான்றவனை பவுலா மாற்றிட்டார் இல்லையா? என்னையும் நம்மையும் உலகத்திலிருந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துட்டார். சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய ஜீவியை கொண்டு வந்துட்டார். மாம்சம் எப்போதும் மேற்கொள்ளக்கூடாது. மாம்ச சிந்தை சொல்லுங்களேன், மாம்ச சிந்தை மரணம், தேவனுடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிற சமாதானமாய் வாழத்தக்கதாகத்தான் ஒருவர் நம்முடைய பேச்சு முதற்கொண்டு நடவடிக்கை முதற்கொண்டு காணப்பட வேண்டும். ஒரு சகோதரனுக்கு இடர்கள் உண்டானால் எந்திரக்கல்லை கட்டி கடலின் ஆழத்தில் போடணும் வசனம் சொல்லுங்க. இடர்கள் பண்ணுறீங்களே என்ன செய்யணுமா? ஆமாம்,
இடையூறு செய்யாதபடி இருக்க வேண்டுமானால் சமாதானமாய் நாம் வாழ, சமாதானமாய் இருக்க வேண்டுமானால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கக்கூடியவர்களா இருக்க வேணும். ரட்சிக்கப்பட்டிருக்கனா ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இருக்க முடிகிறதா? நம்முடைய முகம் எப்போது மலர்கிறதா? சிரிக்கிறோமா? சிலரெல்லாம் சிரிப்பை வளவரைத்து சிரிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். என்ன அது டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, சிரிச்சா அது இருதயமெல்லாம் நல்ல வேலை செய்யும், அதனால சிரிப்பாங்க. அப்படிப்பட்ட சிரிப்பில் உள்ளத்தில் உண்டு அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? உள்ளத்திலே சந்தோஷம் சமாதானம் இருக்கிறதே முகம் காட்டி கொடுக்கும். முகம் ஒரு கண்ணாடி, உள்ளத்தை காட்டுகிறதுக்கு. நமக்கெல்லாம் வேதம் ஒரு கண்ணாடி, நம்முடைய உள்ளத்தை காட்டுகிறதுக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தமும் பத்மூ தீவில் இருந்தேன் என்று சொல்கிறார். தனியாக கொண்டு போய் வச்சுட்டார் யோவானை பத்மூ தீவில். வேத வசனத்தின் நிமித்தமும் தனிமையான நேரங்கள் உட்கார்ந்து, இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை 2 அதிகாரத்தை படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறோம் இல்லையா? சகோதர சபைக்கு வலியுறுத்தப்படுகிறது. காரணம் குறைந்து இருக்கிறது என்பதை கண்டிருக்கிறதுனால. எல்லாரும் எல்லா நேரங்களும் செய்யும். காலையில் இருந்துட்டு அறிபறியாக இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். காலையில் இருந்து இருக்க வேண்டும், வேலைக்கு போகணும், தாமதமாக இருந்து இருக்கிறோம், குறித்த நேரத்துக்கு போகிற ஓடி விடுவோம் வேலைக்கு. அதனால வேதம் வசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, குடும்ப ஜெபம் இல்லை, ஒன்றும் கிடையாது. காரணம் அறிபறியான உலகத்தில் இருக்கிறையா, நேரமே கிடைக்கிறது இல்லை எனக்கு. எதுக்கு? தேவ சமூகத்தில் உட்காரதுக்கு நேரம் இல்லை. 24 மணி நேரம் இருந்தாலும் 48 மணி நேரம் வேலை செய்திருக்காங்கய்யா. கர்த்தருக்கு போதாது, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு 40 மணி நேரம் கூட தான் போறாரு. ஆண்டவர் 1 மணி நேரம் கேட்கிறார். 1 மணி நேரம் குடும்ப ஜெபம் இருக்கிறதா? குடும்பமாய் வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறோமா? இன்றைக்கு சாத்தான் பயங்கர தொந்தரவாதிங்க, பயங்கர தொந்தரம். எல்லாம் அறிபறியா வேலை கொடுத்துருவான். பிள்ளைக்கு ஒரு பக்கம், பையனுக்கு ஒரு பக்கம் வேலை. காலையில் எழுந்திரிச்சு அம்மாவுக்கு அடுப்படியில் வேலை, அப்பாவுக்கு அதுக்கு மேலே வேலை, எல்லாத்துக்கும் வேலை. தேவ சமூகத்தை உட்கார்றதுக்கு நேரம் கிடையாது. இங்கே வந்து ஒரு 3 மணி நேரம் உட்காந்துட்டு போவோம். மற்ற எல்லா நாளும் பாருங்களேன், ஆண்டவருடைய நாட்களில் சனிக்கிழமை ஓய்வு நாள், சனிக்கிழமை ஆயத்த நாள். இன்றைக்கு வருகிறதுக்கு நேற்றே ஆயத்தமாகிடணும். சனிக்கிழமை எத்தனை பேர் நம்முடைய ஆயத்தமாகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுக்கு சனிக்கிழமை ஆயத்தமாகிடுது. குறைவு தான் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைன்னா கூடுதல் வேலை இருக்கும். நான் ராத்திரி சேர்ந்துக்கிட்டு அந்த வேலையை முடிக்கணும். இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணுமே, வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு வேலை செய்கிறது உண்டு. அப்படி அல்ல. யோவான் பத்மூ தீவிலே தனியாக இருந்தார். பரலோக காட்சியை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். அங்கே வாசிக்கிறோம். எது நிமித்தமாக இருக்கிறார் பாருங்க, தேவ வசனத்தின் நிமித்தம் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல 1:10 நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாரு. கர்த்தருடைய நாள் தானே, அதனால தான் இன்றைக்கி டேபிள் டாட்டில் சொல்லும்போது சொன்னாங்க, நம்மெல்லாம் ஆவிலே நடத்தப்பட்டு வரோம். சிம்சோன் ஆவியில் நடத்தப்பட்டு ஆலயத்து போட்டு 82 முடிந்த வயதுடைய கர்த்தருடைய தாசன். சிமியோன் நல்லா சொல்றாங்க. சிமியோன் தேவாவினால் நடத்தப்பட்டு வந்திருந்தார். ஆண்டவர் கையில் ஏந்தி ரட்சணித்தேன் கண்கள் கண்டன. ஐயா, சகோதரா, சகோதரியே, ஆண்டவரை நாம் மனக்கண்களால் பார்க்கறதுண்டா? என்றாவது நான் கண்ணீரோடு ஜெபித்த அனுபவம் இருக்கிறதா? வேத வாசிக்கும் பொழுது என் உள்ளத்திலே கண்ணீர் சிந்தின அனுபவம் இருக்கிறதா? என்னுடைய வேதத்தை நான் படிக்கும் பொழுது அதில் கண்ணீர் சிந்தின அனுபவம் இருக்கிறதா? நான் வருடத்துக்கு ஒரு முறை வேதத்தை மாற்றி விடுகிறேன். ஒரு கேபின் ரொம்ப கண்ணீர் சிந்தது போல இருக்குது. அல்ல, அப்படி அல்ல. ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது அந்த வேதம் எனக்கு அந்த வருஷத்துக்குரிய அந்த நாளுக்குரிய காரியங்களை கற்பனா. வருடங்கள் மாறுகிறது, காலங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆண்டவர் வார்த்தை மாறுகிறது இல்லை. ஆண்டவர் வார்த்தை காலத்துக்கு காலம் அப்படியே இருக்கிறது, அழிவில்லாமல் இருக்கிறது. அது என்னோடு நம்மோடு கூட பேசக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்குறோமே, பேசியிருக்கிறாரா? ஒரு முறை நாங்கள் ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் சபைக்கு வரும் 40 வருடத்துக்கு முன்னதாக நாங்கள் இருந்த சபையில் ஒரு கர்த்தருடைய தாசன் நல்ல பேங்க்கில் வேலை செய்திருந்தார். அவருக்கு இறுதி வியாதி வந்து விட்டது. ஆண்டவர் ஒரு ஊழியத்தை சொன்னார். அவர் சொன்ன சாட்சி அங்கே பார்க்கத்தில் வைத்து வஉசி மைதானத்தில். இப்போ ஒரு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போய்விட்டார்கள். அவர்கள் சஃபாரி போட்டு வந்திருந்தார். மிகவும் மெலிந்த நிலைமையில் இருந்தார். உங்களுக்கு தெரியும், பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னாவே ஜிப்பா போட்டுக்கிட்டு நல்ல தொண்டின் தொப்பையுமா இருப்பாங்க இல்லை? அப்போது அந்த சென்ட்ரல் மீட்டிங் அப்போ அவங்க தான் நடத்துவாங்க. ஆர்டிஸ் வீதிக்கார சபையார் தான் நடத்துவாங்க அதிகமாக.
அப்போ அப்படி நிலைமையில் இருப்பாங்க. எங்கள் தங்கை நான் குடும்பமாக போயிருக்கிறோம். நான் முன்னால் இருந்தேன், தங்கை அம்மாலாம் இருந்தாங்க. என்னுடைய பெரிய தங்கை இப்போ வந்திருக்கிறா அந்தமான்லேருந்து ஊழியரா. அவ சும்மா இருக்காம இவர் எந்திரிச்சு வசனம் சொல்ல வந்த அந்த சந்தர்ப்பத்தில் புல்தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்கார். இவர் என்ன சொல்ல போறான்னு கேட்டார். எப்படிங்க? அவர் ரொம்ப நரம்புமா இருந்தார், பாவமாக இருந்தார். இவர் என்ன வார்த்தை சொல்ல போறார் என்று அவர் வந்து புல்பிட்டில் நின்னோன்னு அவர் சொன்ன வார்த்தை, இங்க சிலர் இந்த புல்தடிக்கு பயில்வான்மா இருக்கிற என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்களேன். பேசுனது கூட்டத்திற்கு நடுவில், சொல்றது புல்பிட்டில் இருந்து. தேவாவியானவர் உங்களை இன்னும் என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஐயா, அப்படி ஏதாவது உணர்வு இருக்கிறதா? நாம் தவறாக பேசின பொழுது நீ இப்படி பேசிவிட்டா என்று சுட்டி காட்டுகிறேன். ஆவியை விட்டு போடாதுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம பேசும் பொழுது நம்முடைய மனதை நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறதா? அல்லது நான் சொன்னது சரிதாயா, நான் பேசுனது சரிதான் என்பதை நாமளே மெச்சிக்கொள்கிறது. நான் பேசுனது சரிதான். என்ன பேசினோம், ஏன் பேசினோம், எதனால பேசினோம் சிந்திக்க மாட்டோம். ஆண்டவரோடு கூட, ஆண்டவர் யோவானோடு கூட பத்மு தீவிலே வசனத்தை கொண்டு பேசுகிறார். வெளிப்படுத்தல் 10 கர்த்தரினால் ஆவிக்குள்ளானேன், எனக்கு நான் பெரிய சத்தத்தை கேட்டேன், செத்தவனை போல விழுந்தேன் ஒரு பாதத்தில். ஐ வாஸ் த ஸ்பிரிட் ஆன் த லார்ட்ஸ் டே. when I saw him I fell at his feet as though dead. அவரை பார்த்த பொழுது நான் செத்தவனை போல தன்னை அபூரணமாக ஆண்டவர் சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் போட்டு விட்டார். அவர் சரீரம் அல்ல. அங்கே பிரியமானவர்களே, இந்த சரீரத்தோடு கூட தான் நாம் இருக்கிறோம். இந்த சரீரத்தில் சில வேளைகளில் சிறிய பலவீனத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து என்ன வேலை செய்யலாம், என்ன ஊழியத்தை செய்யலாம், அந்த மகிமை கர்த்தருக்கு. கர்த்தருடைய வேலைகள் ஏதாவது செய்யும் பொழுது, சகோதரா நீ அருமையாய் செய்தா, அருமையாய் பாடினார், அருமையாய் செய்தா, நீ செய்ததுதான், நீ செய்ததுதான் அற்புதம் அற்புதம் என்று சொல்லும்போது, ஐயா நான் இல்லை, வெள்ளம் ஆண்டவர். நானா செய்கிறேன், நாமளா செய்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் பாராட்டுறதுக்கு ஆள் இருக்க தான் செய்கிறாங்க. சரியா செய்யலாலும் பாராட்டுவாங்க, சரியா செய்தாலும் பாராட்டுவாங்க. கவனிக்கணும். முகஸ்துதின்னு சில வேலை சொல்லுவேன், ஒன்றுமே சரியாக செய்ய மாட்டோம், அதே நீ ரொம்ப நன்மையாக செஞ்சுட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க போகிற போக்கில். சில வேலைகளும் ரொம்ப உச்சிதமாக சொல்லுவாங்க, அருமையாக செய்யுங்க அருமையாக செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம். என்ன இல்லாமல் வேறு யார் இதை செய்ய முடியும்? சகோதரா சகோதரியே, நீயும் நான் இல்லாட்டியும் தேவன் தம்முடைய வேலை செய்வார். தெரிந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் யாரை கொண்டும் அவருடைய காரியத்தை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். என்னை கொண்டு தான் செய்வார், நான் தான் செய்வேன், நானே இல்லை என்றால் நீ இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுங்க. ஆமாம், கேட்டமுள்ளவா? உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிம்மாசனத்தில் நியாயாதிபதியாய் உட்கார்ந்து விட்டார். நீதி செய்து அவர் முன்னால் தப்பிக்க முடியாது. நானெல்லாம் அகப்பட்டிருக்கிற அவர் கையில் அடி வாங்கிட்டாக்கும் பைபிள் கையில் எடுத்தேன். உங்கள் முன்னால் நின்று பேசுகிற இந்த அடியனுக்கு பல காரியங்கள் சொல்லணும். அதையும் சொல்ல மாட்டேன், என்னோட பழைய காரியம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னைக்கு இந்த வேதத்தை கையில் எடுத்தனோ அன்றிலிருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறபடி வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து விட்டேன். அன்பானவர்களே, வயரத்து ஆண்டவரோடு கூட வேதத்துக்கு முன்னால் நேரம் செலவிடுகிறது எவ்வளவா இருக்கு. நான் குறைவுள்ளவன் தான், ஒத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறதுல ஆண்டவரோடு கூட நேரம் செலவில் குறைவுள்ளவர்கள் தான் ஒத்துக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12:5 என்னை குறித்து என் பலவீனங்கள் குறித்து என்று வேறொன்றையும் மேன்மை பாராட்ட மாட்டேன். பட் ஆன் மை ஓன் own belief, and I will not boast except of my weakness. என்னுடைய பலவீனத்தை குறித்து தான் நான் பரவாயில்ல சொல்லுமா. நான் அடிபட்ட பொழுது என்னுடைய ஃபாதர்லா, என்னுடைய மனைவியுடைய தகப்பனார் சொன்னார்கள். நான் சொன்னேன் மொண்டி கழுதுன்னு, அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். நான் சொன்னேன் ஐயா நான் மொண்டி கழுதுன்னு சொன்னேன், அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். இந்த கழுதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு. அடிபட்டு கால் முறிந்து விட்டார். பிரியமானவர்களே, பலவீனப்படும் பொழுதெல்லாம் ஆண்டவரை ஏன் இதற்கு அனுமதித்தார் என் வாழ்க்கையில். சிறு சிறு பலவீனங்கள் நமக்கு வருகிறது உண்டு. அப்படி வரும்பொழுது ஏன் இந்த பலவீனத்தை எனக்கு அனுபவித்தார்? தேவன் அறியாமல் வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறாருங்க, நான் சொல்லித்தரேன். அப்போ நாம் நினைத்து பார்க்க வேண்டும், எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது, ஆயினால் தான் அந்த பலவீனத்தை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார். சரி செய்து கொண்டா நம்ம ஆண்டவரை போல் அன்பு நின்றவர். அதுக்காக தான் கொடுக்குறார். கர்த்தருடைய வேலைக்கு ஏன் சிச்சை சில வேலை கொடுக்குறார்?
பவுல் கேட்கிறார், அன்போடு வரட்டுமா பெரம்போடு வரட்டுமா? விசுவாச மக்களை பார்த்து கேட்டார். அவருக்கு அன்பு காட்டவும் தெரியும், பெரம்பெடுத்து அடிக்கவும் தெரியும். அன்பு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் முடிந்து விட்டது, மன்னிக்கணும். இப்பதான் 2 நாளாகவும் வர்றேன், நான் சொல்ல முடியாது, நான் நிறுத்துகிறேன். சரீர பிரகாரம் நாம் இல்லாதபடி ஆவிக்குரிய ஜீவனிஷிய கர்த்தர் பலப்படுத்துவாராக. தன்னை பூரணமாய் ஒப்பு கொடுத்த அப்போஸ்தலனாய் பவுலை போல நம்முடைய வாழ்க்கையில பூரணமான அர்ப்பணிப்போடு கூட இருக்க கர்த்தர் ஒரு விஷயம். நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். சிந்திப்போமா? ஒரு விஷயம் கூட, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் உண்டு, ஆனால் நான் அறியாதவனா இருக்கிறேன். பல வேளைகள் நான் செய்வதுதான் சரி என்று சொல்லி எனக்கு நானே சுயநீதி உடையவனா இருந்து விட்டேன். ஆண்டவரே, நீ அப்படி அல்ல. நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, பரிசுத்த வேதத்தை நான் எனக்காக வாசிக்க போகிறேன். என்னை சுத்தம் பண்ணி கொள்ளும்படியாய் வாசிக்க போகிறேன். வேதம் சொல்லும்படி நான் வாழப் போகிறேன். என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்தும். ஒரு பாடல் 2 அடிகளை பாடி நிறுத்துகிறேன். 2 அடிகள், ஏன்னா டைம் முடிந்து விட்டது. சரி. நன்றியால் பொங்குதய மருள்ளம், நாதன் செய் பல நன்மைகள் காய், நாடோறும் நலமுடன் ஸ்தோத்தரிப்பேன். நன்றியால் ஸ்தோத்தரிப்பேன், நாடோறும் நலமுடன் காத்தனரே. நன்றியால் ஸ்தோத்தரிப்பேன், அல்லேலூயா. நன்றியால் ஸ்தோத்தரிப்பேன், கடந்த வாழ்நாளில் கருத்துடனே கண்மணி போல் நம்மை காத்தாரே. கண்ணீர் கவலையை மாற்றினாரே, கனிவுடன் ஸ்தோத்தரிப்பேன். கண்ணீர் கவலையை மாற்றினாரே, கனிவுடன் ஸ்தோத்தரிப்பேன். ஜீவன் சுகம் பலன் யாவும் தந்து ஜீவித பாதையில் நடத்தினாரே. ஜீவிய காலமெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் ஜீவனின் அதிபதியை. அல்லேலூயா. ஜீவனின் அதிபதியை அற்புத கரம் கொண்டு நடத்தினாரே, அதிசயங்கள் பல புரிந்தாரே. 1000 நாவுகள் தான் போதுமோ ஆண்டவரை துதிக்க? வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு துதி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டையா? தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வந்த ஆண்டவராய். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து விடுங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேற்றுமை. அதனால சாத்தானுடைய சுபாவம் நமக்கு ஆறுபடி கிறிஸ்துவின் சாயலுடையவர்களாக, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் வாழ்க்கையை வெளிப்படுத்தவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயந்திருக்க போகிறார். அவருடைய வல்ல நாமம் மேம்படுவராக. ஆமென்.